வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 31. பைராகி அவர்களை சுவாரஸ்யமாக பார்த்து, அட வந்துட்டீங்களா என்றார். இவங்கெல்லாம் யாரு பைராகி என்றாள் பூஞ்சோலை. அப்பால சொல்றேன், பார்த்துக்கிட்டே இரு. சாதாரண பிரயாணிகள் போலத்தான் இருந்தார்கள். தலையில் முண்டாசு, மார்பில் ஒன்றுமில்லை. இடுப்பில் சிக்கனமாக தூக்கி கட்டிய வேட்டி, வயிற்றை இறுக்கிய துண்டு, கையில்தான் நீண்ட தலைமுடி போல ஏதோ வைத்திருந்தார்கள். பைராகியை ஒருவன் பார்த்து, ஐயா, நீங்கெல்லாம் வழிப்போக்கர்களா என்றான். ஆமாங்க, நீங்க என்றார் பைராகி. நாங்களும் தான். வடக்கே போறீங்களா? ஆமாங்க. நீங்க? நாங்களும் தான். அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க கூட இன்னும் யாரும் வரலீங்களா? வந்திருக்காங்க என்று பின்னால் காட்டினான். பின்னால் இன்னும் 2 பேர் ஒருத்தனை காலையும் தோளையும் பிடித்து தூக்கி வந்து கொண்டிருந்தார்கள். பூஞ்சோலை ஆர்வத்துடன் பார்த்து, ஐயோ பாவம், என்ன ஆயிடுச்சு இவருக்கு? பிரயாண களைப்புல விழுந்துட்டாரு. அவர்கள் இருவரும் தங்கள் சுமையை சாலையோரமாக இறக்கிவிட்டு, என்ன இவங்களும் வழிப்போக்கர்களா என்று கேட்க, ஆமாண்ணே. இப்போது ஒருவன் பைராகியை பார்த்து, நாம் எல்லோரும் பார்த்து போகணும். வழியில கொள்ளைக்காரங்க பயம் சாஸ்தி. சொத்து ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஏராளமாக தங்கம் இருக்குது. வெள்ளைக்காரன் காசு இருக்குது. முத்துக்குமரன் பைராகியை ஆச்சரியத்துடன் பார்க்க, அவர் அவனுக்கு சைகை மூலம் சும்மா இரு என்றார். பத்திரமாக பாதுகாக்கணுங்க. நாங்க உங்களுக்கு துணையா வரலாங்களா? தாராளமா வாங்க. உங்ககிட்டயும் பொருள் இருக்குதா? ஆமாங்க, வாங்க போகலாம். வெள்ளைக்காரங்க முந்தி போயிருக்காங்க, தெரியுமா? தெரியும். அந்தால அப்படியே படுத்திருக்காரே என்றாள் பூஞ்சோலை. மயக்கத்தில் இருக்காரு, எழுந்திருச்சு வருவாரு. பின்னால எங்க கூட்டாளிங்க வராங்க, அவங்க கூட்டி வந்துருவாங்க. போகலாமா? மூவரும் நடக்க அவர்கள் பின்னால் நடந்தார்கள். கொஞ்ச தூரம் போனதும் சௌரியை காட்டி முத்துக்குமரன், இது என்னங்க என்றான். இதுங்களா? இது எங்க குலதெய்வத்துக்கு நாங்க காணிக்கை கொடுக்கறதுக்கு முடி. அப்படியா? இதை என்ன செய்வீங்க? இது என்று முத்துக்குமரன் அருகில் வந்து சுற்றிலும் பார்க்க, அதை அவன் கழுத்தில் முதல்ல இப்படி மாலை போல போடுவோம், அப்புறம் ஆளை படுக்க வைப்போம், அப்புறம் கழுத்தில் அது இறுக ஒரு முறை இறுக்குவோம். முத்துக்குமரன் கழுத்தில் அது இறுக, விடுங்க விடுங்க என்று பேச முற்பட்டான். சிரித்து கொண்டே இருந்தார்களே தவிர விடுகிறவர்களாக தெரியவில்லை. முத்துக்குமரனுக்கு மூச்சு திணறி விழி பிதுங்கியது. பூஞ்சோலை பதறிப்போய், ஐயோ பைராகி, என்னவோ செய்யறாங்களே, எடு எல்லாத்தையும் என்றான் ஒருவன். முத்துக்குமரன் தன் பலங்கொண்ட மட்டும் திமிரி பார்த்தான். ஆனால் கழுத்தில் இறுக்கம் இன்னும் அதிகமாக. பூஞ்சோலை அலறினாள். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க பைராகி, ஏதாவது செய்யுங்க. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பைராகி மெதுவாக அவன் அருகில் சென்று, ஏய் விடுறா அந்தால என்றார். இப்போது அவன் முத்துக்குமரன் மேல் உட்கார்ந்து கொண்டு விட்டான். மற்றொருவன் தயாராக அருகே காத்திருந்தான். முடியாது, கொண்டு வந்த பொருள் எல்லாம் எடு. பாதையில கிடக்கான்ல, அவங்கதி உனக்கும் ஆகணுமா? எடு, காசு நகை எல்லாத்தையும். பைராகி தன் இடுப்பிலிருந்து உருவி, இந்தா என்று அவன் முகத்தின் மேல் எறிந்தார். அவன் உடனே ஐயோ அம்மா என்று முகத்தை பிடித்து கொண்டு பின்பக்கம் சாய்ந்தான். மற்றொருவன் இப்போது பைராகி மேல் பாய, ஓம் காளி என்று தொடையை தட்டி கொண்டு உஃபா என்று எதையோ ஊதினார். குபீர் என்று அவன் முண்டாசு நெருப்பு பற்றி கொண்டது. வாங்கடா வாங்க, நான் யார் தெரியுமா? பாசிக்காரனுக்கு பாசிக்காரன், உங்க தேவி என் கை அடக்கம். வா வா செல்வ மகனே, எங்கிட்டயா களவாடுற, வாடா என்றார். 2 பேர் இந்த வினோதத்தீயை பார்த்து நழுவ, இருடா அங்கே இரு, இல்ல மந்திரம் போட்டு நிக்க வைக்கவா? வேண்டாம் வேண்டாம், எந்திரிடா எந்திரி. முத்துக்குமரன் மேல் உட்கார்ந்தவன் இப்போது எரிச்சல் கண்களில் அழுது கொண்டு, நீங்க யாரு என்றான் நடுக்கத்துடன். உனக்கு சர்தார் இருக்கான் இல்ல, அவனுக்கு சர்தார் நானு. எடு பைய. அவன் தயங்க, காளி என்று கூப்பிட்டார். இல்லை இல்லை, எடுக்கிறேன், கொடு. கொள்ளை அடிச்சது எல்லாத்தையும். அவன் இடுப்பிலிருந்து சிறிய குட்டை போல எடுத்து உதறினான். வளையல்களும் கொலுசுகளும் தங்க நாணயங்களும் சிதறின. எங்க அடிச்ச இத? உங்களுக்கு முன்னால மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட ஒரு பொம்பளை, ஒரு வயசான ஆளு, அப்புறம் வண்டிக்காரன் ஏதோ கிடக்கான். அப்படியா சேதி? எல்லாத்தையும் போட்டுட்டு
ஓடு முதல்ல. உங்க தலைவரை பார்த்தா பைராகி விசாரிச்சதா சொல்லு. ஓடுறான்னா? முத்துக்குமரன் இருமிக்கொண்டே எழுந்திருக்க, அவர்கள் ஓடும் திசையையே பார்த்து கொண்டிருந்த பூஞ்சோலை, இவங்க யாரு பைராகி என்றாள். பாசிக்காரங்கன்னு பேரு. எந்த கொலைக்கும் அஞ்ச மாட்டாங்க. கழுத்தை நெரிச்சே கொன்னு போட்டுருவாங்க. என்ன ஆளு படுத்துட்டாரு, இந்நேரம் பைராகி இல்லைன்னா உயிரை விட்டிருப்பாரு என்று சிரித்தாள். சிரிக்க சொல்லாதீங்க, நானும் தான் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆமா, அது என்ன பொடி? அது ஒரு நமைச்சல் பொடி. மூலிகை பார்த்து இடிச்சு கைவசம் எப்பவுமே வச்சிருப்பேன். வழித்துணைக்கு இதெல்லாம் தேவைப்படுதுல்ல. அந்த நெருப்பு வந்துச்சே அது? குங்கிலியம், கந்தகம், அதுவும் ஒரு ரகசியம் வச்சிருக்கேன். பார்க்கறியா என்று மறுபடி ஊதி காட்ட, மற்றொரு குபுக் நெருப்பு கோலம் மேலே காற்றில் நெளிந்தது. காளி பேரை சொன்னா கட்டுப்பட்டுருவாங்க. பாதையில இவங்க அலைவாங்க. 8 பேர் 10 பேரா வருவாங்க. ஆளுங்களை பொறுத்து. இவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பேர்தான் சர்தார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் இவங்களோட சேர்ந்து ஒரு காலத்துல கொள்ளையடிச்சவன் தானே. பைராகி தரையில் கிடந்த நகைகளையும் காசுகளையும் பொறுக்கி கொண்டு, உரியவர்கள் கிட்ட சேர்ப்பிச்சிடலாம். பக்கத்து கிராமத்தில் இருந்து தான் எங்கேயாவது நடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருப்பாங்க என்று அவர்களை பார்த்து சிரித்தார். சென்னை இராணுவத்தின் அதிகாரிகளும் மாளிகையில் தங்கியிருந்த உபரி விருந்தாளிகளும் பங்கு கொள்ள, ராணியின் நல்வாழ்வுக்கும் கலகத்தில் வெற்றிக்கும் டோஸ்ட் அருந்தப்பட்ட பின் அவர்கள் தனித்தனி முடிச்சுகளாக வராந்தாவில் சென்றுவிட, மெக்கன்சியும் அட்கின்சனும் மற்றும் 2 அதிகாரிகளும் மேலும் கொஞ்சம் மதுவை நாடி தனியே ஒதுங்க, ஆஷ்லி எமிலியின் அருகே வந்தான். இன்றைக்கு நீங்கள் வசீகரமாக உடை அணிந்திருக்கிறீர்களே. வந்தனம் என்றாள் எமிலி. மஞ்சள் சில்கில் கவுன் அணிந்து மார்பில் மஞ்சள் ரோஜா பொருந்தியிருந்தாள். உங்கள் உடைமை எதையும் நீங்கள் சமீபத்தில் கெட்டு போக்கவில்லையா? சற்று ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து அவனை பார்த்து, இல்லையே, ஏன் என்றாள். உங்கள் கையுறை ஒன்று. ஓ, அதுவா? கப்பலில் தொலைத்து விட்டேன். என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அப்படியா? எப்போதும் என் பையில், என் இதயத்துக்கு அருகிலேயே. எமிலி அவனை பார்க்கவில்லை. எமிலி, நீங்கள் கான்பூர் போவது இந்த சமயத்தில் நல்லதல்ல. சித்தப்பா தீர்மானித்து விட்டார். அவரை மாற்றுவது கஷ்டம். எனக்காக நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் எங்கே போகிறீர்கள்? முதலில் பனாரஸ் போகிறோம் என்று நினைக்கிறேன். எமிலி, தயவு செய்து போக வேண்டாம். ஒரு இராணுவ அதிகாரிக்கு நீங்கள் அதிகம் பயப்படுகிறீர்கள். இங்கே தனியாக உட்கார்ந்து கொண்டு மான்களையும் யானைகளையும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிறீர்களா? கான்பூரில் கலகமில்லை என்று கவர்னர் ஜெனரல் அலுவலகத்திலேயே சொல்லிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது, உள்ளூர் சிப்பாய்கள் கலவரப்படாமல் இருப்பதற்கு செய்திகளை மறைத்து வைப்பார்கள். கலகம் இல்லாவிட்டால் கலகம் வர அதிக நாள் ஆகாது. அதையும் தான் பார்த்து விடலாமே, என்ன ஆகிவிடும்? எமிலி, இது அனாவசியமான அபாயம். இப்போதுதான் கல்யாணமாகி வாழ்க்கையில் இன்னும் நிறைய எதிர்நோக்கும் உங்களுக்கு தயவு செய்து அந்த கல்யாணத்தை பற்றி பேசாதீர்கள். அதை மறக்கவே நான் கான்பூர் போக விரும்புகிறேன். எமிலி, எனக்கு புரியவில்லை. அது என் சொந்த நரகம். அதை பற்றி பேச விரும்பவில்லை. மன்னிக்கவும், உங்களை எந்த வகையிலும் புண்படுத்த விரும்பவில்லை. எமிலி, நான் உங்களிடம் சொல்ல விரும்பியதை எல்லாம் மத்தியானத்திலிருந்து ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது சந்தர்ப்பம் கிடைத்ததும் விழிக்கிறேன். தயக்கம், அதுதான் என் சொந்த நரகம். தயக்கமும் தவிப்பும். எமிலி, நான் உங்களை கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். எல்லோரையும் முந்திக்கொண்டு என் காதலை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் அவசரப்படவில்லை. நான் தான் தயங்கிவிட்டேன். எமிலி, உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன? உங்கள் மார்பில் குத்தி இருக்கும் அந்த ரோஜா. எமிலி வேறு திசையில் பார்த்து, அதோ எட்வர்ட் என்றாள். தன் கணவனை நோக்கி சென்றாள். ஆஷ்லி பார்த்து கொண்டிருந்தான். போகும்போது எமிலி இயல்பாக தன் மார்பில் பொருத்தியிருந்த மலரை எடுத்து நழுவ விட்டுவிட்டு தன் கணவனுடன் போய் சேர்ந்து கொண்டாள். ஆஷ்லி அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு, எமிலி, எமிலி, நிச்சயம் கான்பூரில் நாம் சந்திப்போம் என்று மெல்ல தனக்குள் சொல்லிக்கொண்டான். எப்படி, எந்த ஒரு வினோதமான சூழ்நிலையில் அவளை
மறுபடி சந்திப்போம் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. நீல் அதிக மது உற்சாகத்தில் இருந்தார். பக்கத்தில் இருப்பவர்கள் கோப்பைகளை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். கானிங் பிரபு கோப்பையை உயர்த்தி, கர்னல் நீலுக்கு என்றார். இவரைப் போல் ஆசாமிதான் எனக்கு வேண்டும். கர்னல் இன்று ரயில் நிலையத்தில் செய்ததை நான் முற்றும் அங்கீகரிக்கிறேன். செய்ய வேண்டியது என்ன என்பதை அழுத்தமாக தெரிந்தவர் கர்னல். நீல் உற்சாகத்துடன், கவலையே படாதீர்கள், நமக்கு வேண்டியது செயல்பாடு. காருண்யத்துக்கு இப்போது இடமில்லை. யாராவது எதிர்த்தால் உடனே மரணம். அதுதான் இப்போது தேவை. அட்கின்சன் கிடைத்த இடைவேளையில், கான்பூர் எப்படி இருக்கிறது என்று விசாரித்தார். ஏன்? நான் அங்கே போகலாம் என்று இருக்கிறேன். தாராளமாக போய் வாரும். நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? கலகம் உண்டா அங்கே? இது என்ன கலகம் சார்? 10 நாட்கள் எனக்கு தாருங்கள் போதும். எல்லாமே அமைதி. முதலில் பனாரஸ் போய்விடுங்கள். என் கணக்கின்படி ஜூன் 3ஆம் தேதி பனாரஸ். அங்கே எல்லாம் சரியாக இருந்தால் உடனே அலகாபாத். இல்லை, பனாரஸில் 37வது இன்ஃபென்ட்ரி இருக்கிறது. அவர்களை நம்ப முடியாது. ஒரு சீக்கிய ரெஜிமெண்ட் இருக்கிறது. அவர்கள் விசுவாசிகள். 37ஐ கலைத்துவிட்டு துப்பாக்கியை பிடுங்கிவிட்டால் போகிறது. மாட்சிமை தங்கிய கவர்னர் அவர்களே, அதையெல்லாம் எங்கள் சென்னை இராணுவத்திற்கு விட்டுவிடுங்கள். கொஞ்சம் என் முறைகளைப் பற்றி கண்டுகொள்ளாமல் இருங்கள். அது போதும். நீல் கோப்பையை மறுபடி உயர்த்தி, தூக்கு கயிற்றுக்கு என்றார். இத்துடன் 31வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 32வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.